ஒரு பொருளை வந்து சந்தைப்படுத்தணும், ஒரு பொருளை வந்து மக்கள் மத்தியில் மனசில் வந்து பதிய வைக்கணும் அப்படின்னம்னா அதுக்கு மிக முக்கியம் வந்து விளம்பரம் தான். அந்த விளம்பரம் எவ்வளோ தூரம் அட்ராக்டிவாக இருக்குது, அந்த விளம்பரத்தை வந்து மக்கள் பார்க்கும்போது அவங்க மனசில் எவ்வளோ தூரம் ஆழமாக பதியுது, அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பொருள் வந்து விற்பனையாகும். அப்படிதான் சீனாவை சேர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் வித்தியாச முறையில் விளம்பரம் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க. வாடிக்கையாளரை கவரணும், அதிகபட்சமான ஒரு நம்ம பிளாட்டெல்லாம் விற்றுறணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சாங்க. அவங்க நினச்சது வந்து தப்பு கிடையாது, அதுக்காக அவங்க முயற்சி செய்கிறதும் தப்பு கிடையாது. ட்ரைஜீன் அப்படின்னு சொல்லி அந்த மிகப்பெரிய ஒரு நகரில் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்று ஒரு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. அந்த விளம்பரம் தான் பார்த்தீங்கன்னா சீனா அரசாங்கத்தையே மிரட்ட வச்சிருச்சு. அதை கேட்ட மக்கள் எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. அப்படி என்னடா விளம்பரம் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திட்ட ஒரு வீடு வாங்கினோம்னா உங்களுக்கு மனைவி இலவசமாக தரேன் அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. சாதாரணமாக வந்து பேப்பரில் விளம்பரம், அங்கே விளம்பரம் அப்படின்னு சொன்னால் அது பரவாயில்ல. தொலைக்காட்சி டிவியில் கொடுத்துருந்தாங்க, சமூக ஊடகங்களில் கொடுத்துருந்தாங்க, போஸ்டர்கள் தெரு தெருவாக போஸ்டர்லாம் ஒட்டி பயங்கரமாக இது பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய இந்த விளம்பரத்தை பார்த்த மக்கள் எல்லாருமே பயங்கரமான அதிர்ச்சி ஆகிட்டாங்க. மக்களை கவருன்னு நினச்சா எதிர்ப்பு தான் அதிகமாயிடுச்சு. என்னது, வீடு வாங்கினா மனைவி இலவசமா? அப்போ பெண்களை வந்து கேவலப்படுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு. இந்த நிறுவனம் விளம்பரம் கொடுத்த இந்த நிலவரத்தின் மேலே சீன அரசு வந்து அதிரடியாக நடவடிக்கை எடுத்து 3 லட்சம் அபராதம் போட்டிருக்காங்க. இது மாதிரி விளம்பரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் மக்கள் மனசை பாதிக்கிற மாதிரி விளம்பரம் கொடுக்கவே கூடாது. அதுவும் பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இந்த விளம்பரம் இருந்துச்சு அப்படின்னு தான் மக்கள் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் என்ன பதில் சொல்லியிருக்கு தெரியுமா? இந்த விளம்பரத்தை மக்கள் சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தங்கள் முயற்சியில் வீடு வாங்கி உங்கள் மனைவிக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் அந்த விளம்பரத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. 1000 அர்த்தம் சொல்லலாம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு 3 லட்சம் ஃபைன் போட்டது ஃபைன் தான். கட்டுங்கப்பா, விளம்பரத்தை தடை பண்ணுங்கப்பான்னு சீனா அரசாங்கம் தடை பண்ணிட்டாங்க.